திருப்பத்தூரில் பள்ளி வளாகத்தில் மூடிய கிணற்றில் மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 11ஆம் வகுப்பு மாணவன் முகிலனின் மரணத்திற்கு நீதி கேட்டு உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், விவரங்கள். சுபா, கண்டிப்பாக. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்ன தம்பி இவரது மகன் முகிலன். இவர் பார்த்தோம்னா திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் டோமினிக் சாவியோ மேல்நிலை பள்ளியில தங்கி, அதாவது அங்க இருக்கிற மாணவர் விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. இந்த நிலையில மாணவன் கடந்த 1ஆம் தேதி காணாமல் போனதால பள்ளி நிர்வாகம் சார்பில் பெற்றோர்களிடம் கூறிய நிலையில அதிர்ந்து போன பெற்றோர்கள் எனது மகனை காணவில்லை என கூறி திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. புகார்னு பேர்ல கடந்த 2 நாட்களாக தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்த நிலையில இன்று அதே பள்ளியில் மூடப்பட்டிருந்த கிணற்றில் மாணவன் சடலமாக மீட்கப்படுறாரு. இதனை அறிந்த பெற்றோர்கள் கத்தி கதறி அழுறாங்க. மேலும் பார்த்தோம்னா பள்ளியில் உள்ள கிணற்றில முகப்பு இரும்பு கம்பி இருந்த நிலையில பூட்டப்பட்டிருந்த நிலையில அவர் எவ்வாறு கிணற்றில் விழுந்து உயிரிழந்தார் என பல்வேறு கேள்விகளை பெற்றோர்கள் தரப்பில் எழுப்பப்பட்டது. இந்த நிலையில பள்ளியை மூட வேண்டும், மேலும் பாதியாரை கைது செய்ய வேண்டும் என கூறி பல்வேறு கட்சியினரும் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அதன் பின்பு பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி, பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பாதிரியார் ஜோசு மாணிக்கத்தை விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்ட காரணமாக வேலூர் எஸ்பி மயில்வாகன் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைக்கு சமாதானம் பேசி அனுப்பினாரு. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா அங்கிருந்து வந்த உறவினர்கள் திடீரென திருப்பத்தூர் காவல் நிலையம் நகர காவல் நிலையம் முன்பு கோஷங்கள் எழுப்பி திரும்பவும் பள்ளி நிர்வாகத்தின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி தர்ணாவில் ஈடுபட்டாங்க. அதனை தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தினரிடம் பேசுறதுக்கு பார்த்தோம்னா மாணவன் உயிரிழந்த முகிலனுடைய சார்பில் அவங்களுடைய அக்கா மற்றும் உறவினர்கள் 3 பேர் போயிட்டு அந்த பள்ளியின் சார்பில் அந்த பாதிரியார் மற்றும் அந்த பாதிரியார்கிட்ட பேசுறாங்க. பேசும்போது அவங்க நாங்க எதுவும் செய்யல, மேலும் பார்த்தோம்னா இது குறித்து எங்களுக்கு சரியான தகவல் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா பார்த்தோம்னா திருப்பத்தூர் நகர காவல் நிலையம் முன்பு கொஞ்சம் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.